புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் நாம் பார்க்கிறோம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியின் காமராஜ் நகரில் அவர் களம் கண்டார். லட்சிய ஜனநாயக கட்சி என்ற கட்சியை தொடங்கி அவர் முதல் முறையாக களம் கண்டிருக்கிறார். இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து நமக்கு வெற்றி நிலவரம் தெரிந்துவிடும். முன்னிலை நிலவரத்தை தாண்டி வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டுவிடும். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தற்போது வரை நாம் முன்னிலை நிலவரத்தை தான் பார்த்து கொண்டிருந்தோம். சில தொகுதிகளில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே அங்கு வெற்றி அறிவிப்பு வந்துவிட்டது. அந்த வகையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது வரை 64 விழுக்காடு ஓட்டுகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த 64 விழுக்காட்டில் 23 விழுக்காடு தாவேக வென்றிருக்கிறது. அம்பாசமுத்திரத்தை போலவே பாளையங்கோட்டை தொகுதியின் வெற்றி நிலவரத்தையும் நாம் பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை தக்க வைத்திருக்கிறது திமுக வேட்பாளர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் பாளையங்கோட்டை தொகுதியில். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் பாளையங்கோட்டை தொகுதியில். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட அதிமுக முன்னிலையில் இல்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பின்தங்கியிருக்கிறார்கள். திண்டுக்கல், தென்காசி தலா 2, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி தலா 1 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தெற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணி 26, தாவேக 25 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக முன்னிலை பெறவில்லை. தெற்கு மண்டல திமுக கூட்டணி 26 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தாவேக 25 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட அதிமுக முன்னிலை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை திமுக கோட்டை என்று கூறுவார்கள். இந்நிலையில் மீண்டும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக முன்னிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை தொகுதியில் மட்டும் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம்.
புதுச்சேரியில் ஆட்சியை தக்க வைக்கிறது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி. ஏற்கனவே கணித்திருந்தார்கள் புதுச்சேரியில் தற்போது இருக்கக்கூடிய அரசுதான் தொடரும் என்பது கணிப்பாக இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவி இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. புதுச்சேரியில் ஆட்சியை தக்க வைக்கிறது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி. 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 7 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுகவின் கோட்டை என்று கருதப்படும் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு இந்த முறை பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு பின்னடைவு. அங்குள்ள 61 தொகுதிகளில் வெறும் 21 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 29 தொகுதிகளில் தாவேகவும் 11 தொகுதிகளில் திமுகவும் முன்னிலை பெற்றிருக்கின்றன. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் அக்கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனை திமுகவும் தாவேகவும் பிரித்துக் கொண்டிருக்கின்றன. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 29 தொகுதிகளில் தாவேக ஏறத்தாழ பாதிக்கு தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. 11 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இது என்றே நாம் பார்க்கலாம். 61 தொகுதிகளில் 29 தொகுதிகள், கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளை தாவேக ஆக்கிரமித்திருக்கிறது. இம்முறை அதிமுக வெறும் 21 தொகுதிகளில் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆனால் 29 தொகுதிகளை தாவேக ஆக்கிரமித்திருக்கிறது. நட்சத்திர தொகுதிகளில் என்ன நிலை என்று பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபு முன்னிலை பெற்றிருக்கிறார். 80,924 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலினை விட அவர் 9,929 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். பெரிய வித்தியாசம்தான். அதேபோல சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியில் 45,263 வாக்குகள் பெற்று உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். தாவேக வேட்பாளரை விட 6,118 வாக்குகள் அவர் அதிகமாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் தொகுதியில் என்ன நிலவரம் என்பதனை பார்க்கிறோம்.